ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை எக் 65 தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான மெத்தடில் வீட்டில் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே உடச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓடெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்குங்க. இப்போ இதில் பிஞ்சாப் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் எந்த ஒரு வாசனையும் வராது. ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் மிளகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்குங்க. அடி சமமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம முட்டையை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அதில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு செக் பண்ணிங்கன்னா வெந்திருக்கா வேவலையான்னு நல்லா தெரிஞ்சிடும். ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ கரண்டி வச்சுட்டு சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டுங்க. அழகாக வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம கத்தி வச்சு நம்ம கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பன்னீர் மாதிரி நம்ம சின்ன சின்ன சைஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 65 போடுறதுக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகிட போகுது. மீடியமாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை, மிளகாத்தூளோட கலர் மட்டும்தான். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியமாக சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக இருக்கும், ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிக்க சொல்ல நல்லா உப்பி நல்லா பெரிய சைஸில் கிடைக்கும். பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். குழந்தைங்களாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீதமுள்ளதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் எக் 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.